Hello friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா சமீபத்துல நடந்த யுத்தங்கள்ல ட்ரோன்களின் பயன்பாடு மிக அதிக அளவுல இருக்கு. ட்ரோன்களின் வருகையால் யுத்தம் நடக்கக்கூடிய விதத்துல பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஒரு மிகப்பெரிய படையணியின் நகர்வை ஒரு சில ட்ரோன்களை வைத்து தடுத்து நிறுத்த முடியுது. ட்ரோன்களை பயன்படுத்தி எதிரி எதிர்பார்க்காத நேரத்துல சர்ப்ரைஸ் அட்டாக்கும் பண்ண முடியுது. இது போன்ற காரணங்களால் உலகின் பல நாடுகள் அதிநவீன ட்ரோன்களை டெவலப் செய்ய முயன்று வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்தியாவும் பல முக்கியமான ட்ரோன்களை டெவலப் செய்து வர்றாங்க. இப்ப சமீபத்துல இந்திய அரசாங்கம் TAPAS மற்றும் HALE ட்ரோன் ப்ராஜெக்ட விரைவுபடுத்த சொல்லி கட்டளையிட்டு இருக்காங்க. இந்த வீடியோல இந்தியா எதற்காக இந்த ட்ரோன் ப்ராஜெக்ட ஃபாஸ்ட் ட்ராக் பண்ண சொல்லி இருக்காங்க, இந்த ட்ரோன்களின் சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்தியா என்னென்ன ட்ரோன்களை டெவலப் செய்து வர்றாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. இப்போ சமீபத்துல நடந்து வரும் உக்ரைன் ரஷ்யா போர்ல ட்ரோன்களின் பயன்பாடு மிக அதிக அளவுல இருக்கு. உக்ரைன் துருக்கியிடமிருந்து வாங்கிய ட்ரோன்களை பயன்படுத்தி ரஷ்யாவின் முன்னேற்றத்தை பெருமளவுல தடுத்து நிறுத்தி இருக்காங்க. துருக்கி ட்ரோன்களை பயன்படுத்தி ரஷ்ய டேங்குகள் மீது கடுமையான தாக்குதலை உக்ரைன் நடத்தி இருக்காங்க. இதே போன்று ஒரு சில மாதங்களுக்கு முன்பு அர்மீனியா அசர்பைஜான் யுத்தத்திலையும் ட்ரோன்கள் மிக முக்கியமான ரோலை பிளே பண்ணிருக்கு. அர்மீனியாவுடைய டேங்க் படையணி மீது அசர்பைஜானுடைய ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தினாங்க. இந்த தாக்குதல்ல அர்மீனியாவுடைய டேங்குகள் சின்னாபின்னமாக்கப்பட்டது. இதன் மூலமா அர்மீனியா ராணுவம் முன்னேறுவது தடுக்கப்பட்டது. இதன் காரணமா அசர்பைஜான் அர்மீனியாவை இந்த யுத்தத்துல தோற்கடித்தது. ட்ரோன்களை கொண்டு அர்மீனியாவுடைய வலிமையான டேங்க் படையணிய அசர்பைஜான் தோற்கடித்தது ஒரு ஆச்சரியத்துக்குரிய விஷயமா பேசப்பட்டது. பல ஆண்டுகளுக்கு யுத்த களங்கள்ல ட்ரோன்களின் செயல்பாடு அதிக அளவுல இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியா அதிநவீன ஹெரான் ட்ரோன்களை இஸ்ரேலிடம் இருந்து இறக்குமதி செய்து பயன்படுத்தி வர்றாங்க. இந்திய சீன எல்லையில பிரச்சனை ஏற்பட்ட போது சீன படையின் நடமாட்டத்தை கண்காணிக்கிறதுக்கு இந்தியா ஹெரான் ட்ரோன்களையே நம்பி இருந்தது. அமெரிக்காவிடம் இருந்து 30 பிரெடேட்டர் B வகை ட்ரோன்களை இந்தியா வாங்க திட்டமிட்டிருக்காங்க. இந்த ட்ரோன்கள் மிக அதிநவீனமான ட்ரோன்கள். ஆனா இந்த ட்ரோன்களின் விலை மிக அதிகம். அதனால இந்த ட்ரோன்களை வாங்குறதா வாங்க வேண்டாமா அப்படின்னு இந்தியா யோசனை பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்தியா TAPAS மற்றும் HALE ட்ரோன்களின் டெவலப்மெண்ட்டை விரைவுபடுத்த முடிவு பண்ணிருக்காங்க. ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி ஹை ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோனான HAL ட்ரோனோட வேலைகளை தொடங்கிட்டாங்க. HALE ட்ரோன் அதிநவீனமானது. HALE ட்ரோனை 45,000 அடி உயரம் வரைக்கும் பறக்கும் வகையில வடிவமைக்க போறாங்க. இந்த ட்ரோன்கள் தொடர்ந்து 30 மணி நேரம் பறக்கும். ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி HALE ட்ரோன் ப்ராஜெக்ட ஃபாஸ்ட் ட்ராக் பண்றதுனால இந்த ட்ரோன்களின் புரோட்டோடைப் உருவாக்கும் வேலைகள் தொடங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த HALE ட்ரோன் இந்தியா இப்ப பயன்படுத்தி வரும் ட்ரோன்களை விட 4 மடங்கு அதிகமான பேலோடுகளை சுமக்கும் வகையில வடிவமைக்கப்பட உள்ளது. இந்த ட்ரோன்கள்ல பலவிதமான பேலோடுகளை எடுத்து செல்லும் வகையில வடிவமைக்க போறாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த ட்ரோன்கள்ல சிந்தட்டிக் ஆப்பர்ச்சூர் ரடார், மேரிடைம் பட்ரோல் ரடார் மற்றும் எலக்ட்ரோ ஆப்டிக்கல் பேலோடுகளை இந்த ட்ரோன்கள்ல எடுத்து செல்லும் வகையில வடிவமைக்கப்பட உள்ளது. இந்த ட்ரோன் தான் இந்தியா உருவாக்கும் முதல் ஹை ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோன். இந்த ட்ரோன்கள்ல இருக்கக்கூடிய சேட்டலைட் ஆண்டனா ட்ரோனோட ஃபியூஸ்லாஜ்ல பொருத்தப்பட்டிருக்கும். இந்த ட்ரோனோட இன்டர்னல் வெப்பன் பே சிஸ்டம் சிறியதா இருக்கும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. இன்டர்னல் வெப்பன் பே சிறியதாக இருந்தாலும் அனைத்து விதமான ரடார்கள் மற்றும் சென்சார்களை இந்த வெப்பன் பேல பொருத்த முடியும். HALE ட்ரோனை இயக்குறதுக்கு மீடியம் த்ரஸ்ட் டர்போ ஃபேன் இன்ஜின் பயன்படுத்தப்படுது. இந்த டர்போ ஃபேன் இன்ஜின் லாயல் விங்மேன் புரோகிராமுக்கு கீழ் உருவாக்கப்பட்டு வருது. லாயல் விங்மேன் புரோகிராம் அப்படிங்கிறது போர் விமானத்திலிருந்து ட்ரோன்களை கட்டுப்படுத்துவது, தாக்குதல் நடத்துவது, சர்வேலன்ஸ் செய்வது போன்ற பலவிதமான வேலைகளை ட்ரோன்களை
பெயரை வைத்து செய்வதுதான் லாயல் விங்மேன் புரோகிராம். ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் TAPAS BH-201 ட்ரோனோட ஃபைனல் ட்ரையல கூடிய விரைவில் கண்டக்ட் பண்ண உள்ளாங்க. TAPAS BH-201 ட்ரோன் இதுவரைக்கும் நடத்தப்பட்ட சோதனையில 28,500 அடி உயரம் வரைக்கும் பறந்திருக்கு. கிட்டத்தட்ட 18 மணி நேரம் தொடர்ந்து பறந்திருக்கு. இந்த விஷயம் இந்த TAPAS BH ட்ரோனோட டெவலப்மெண்ட்ல மிகவும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இந்த TAPAS ட்ரோனை தயாரிப்பது பாரத் எலக்ட்ரிக்கல் லிமிடெட் மற்றும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். இந்த ட்ரோனை டிசைன் செய்தது ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். TAPAS BH-201 ட்ரோனோட பழைய பெயர் rustom-ii. இந்த TAPAS ட்ரோனை ஜெனரல் அட்டாமிக்ஸ் MQ-1 பிரெடேட்டர் ட்ரோனை மாடலா கொண்டு உருவாக்கி இருக்காங்க. TAPAS ட்ரோனால 350 கிலோகிராம் எடை கொண்ட பேலோடுகளை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த ட்ரோனோட நீளம் 9.5 மீட்டர். TAPAS ட்ரோனோட விங் ஸ்பேன் 20.6 மீட்டர். ட்ரோனோட எம்டி வெயிட் 1800 கிலோகிராம். TAPAS ட்ரோன்ல 2 NPO Saturn 36 MT விங் மவுண்டட் டர்போ பாப் இன்ஜின் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த இன்ஜின் 73 கிலோவாட் திறன் கொண்ட இன்ஜின். TAPAS ட்ரோனோட இரண்டாவது கட்ட ப்ரொடக்ஷன்ல 2 உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட இன்ஜின்கள் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த இன்ஜின் 130 கிலோவாட் திறன் கொண்ட இன்ஜின். இந்த TAPAS ட்ரோனால அதிகபட்சமா 225 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். TAPAS ட்ரோனால அதிகபட்சமா 1000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். இந்த ட்ரோன்கள் தொடர்ந்து 30 மணி நேரம் பறப்பது போன்று வடிவமைக்கப்பட உள்ளது. இந்த ட்ரோன்கள்னால அதிகபட்சமா 27,000 அடி உயரம் வரைக்கும் பறக்க முடியும். TAPAS ட்ரோனோட ஆர்ம்டு வெர்ஷனையும் DRDO மற்றும் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தயாரித்து வர்றாங்க. இப்போதைய சூழ்நிலையில் TAPAS ஆர்ம்டு வெர்ஷன் ட்ரோனோட வேலைகளை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு rustom-i மற்றும் HALE ட்ரோனோட வேலைகளை ஃபாஸ்ட் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. TAPAS மற்றும் HALE ட்ரோனோட வேலையை எப்படி துரிதப்படுத்தினாங்களோ rustom-i ட்ரோனோட வேலைகளும் ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணப்பட்டிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த rustom-i ட்ரோன் ஒரு மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோன். இந்த ட்ரோன்கள் இந்திய முப்படைகளையும் பயன்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டு வருது. இந்த ட்ரோனை டிசைன் செய்தது ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. இப்போதைய சூழ்நிலையில இந்த rustom-i ட்ரோனோட புரோட்டோடைப் டெஸ்டிங் வேலைகள் நடந்து வந்துட்டு இருக்கு. கூடிய விரைவில் இந்த ட்ரோனும் இந்திய படையில் இணைக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த rustom-i ட்ரோனோட லென்த் 5.12 மீட்டர். இந்த ட்ரோனோட விங் ஸ்பேன் 7.9 மீட்டர். rustom-i ட்ரோனோட எம்டி வெயிட் 720 கிலோகிராம். இந்த ட்ரோன்ல 112 கிலோவாட் திறன் கொண்ட இன்ஜின் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ட்ரோன்னால அதிகபட்சமா 150 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். rustom-i ட்ரோனால அதிகபட்சமா 1000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். இந்த ட்ரோனால தொடர்ந்து 12 முதல் 15 மணி நேரம் பறக்க முடியும். rustom-i ட்ரோனால அதிகபட்சமா 26,000 அடி உயரம் வரைக்கும் பறக்க முடியும். rustom-i ட்ரோனை அன்ஆர்ம்டு வெர்ஷனா உருவாக்கி இந்திய படையில் இணைத்த பிறகு இந்த ட்ரோனோட ஆர்ம்டு வெர்ஷனை உருவாக்க ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் முடிவு பண்ணியிருக்காங்க. இது போன்ற பல முக்கியமான ட்ரோன் ப்ராஜெக்டுகள் இப்போ ஃபாஸ்ட் ட்ராக் செய்யப்பட்டிருக்கு. இதன் மூலமா கூடிய விரைவில் இந்த ட்ரோன் ப்ராஜெக்டுகள் முடிக்கப்பட்டு இந்திய படையில் இந்திய தயாரிப்பு ட்ரோன்கள் பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு நாம எதிர்பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.